நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிச்சயமா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இவ்வளவு நாள்ல அப்பா போனை ஆஃப் பண்ணி வச்சதில்ல. இங்க பாரு, நீ தேவையில்லாம கவலைப்படுற. அப்படிலாம் ஒண்ணும் ஆயிருக்காது. கண்டிப்பா அப்பாக்கு ஏதோ கெட்டது நடந்திருக்கு. எனக்கு நல்லா தெரியும் ஆதித்யா. அப்புறம் உன்னால எப்படி இவ்வளவு ஷூரா சொல்ல முடியுது? என்னவோ அப்பா என்னவோ அப்பா அது. இங்க பாரு, ஒருவேளை அப்பாவோட போன் கிடைக்கலனா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. அப்படியும் அவர் கிடைக்கலனா நான் அப்பாட்ட சொல்றேன். அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாரு. அப்பா ஜெகதீஷ், நான் நேரா ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். ஓகே சார். இன்னைக்கு சாயங்காலம் ஐஜி சார் வராருல? ஆமா சார். சரியா 4 மணிக்கு நீ வண்டியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. ஓகே சார். மறந்துடாத, புரிஞ்சுதா? ஓகே சார். சரி, நீ கிளம்பு. டாட், சொல்லுங்கண்ணா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? டாட், பிரியாவோட அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் போனும் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அவரோட வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சு கொஞ்சம் அவர் இருக்காரான்னு பார்க்க சொல்றீங்களா? என்னாச்சு? என்ன விஷயம்? அட, அது ஒண்ணும் இல்ல. உன் சின்ன மருமகளுக்கு அவளோட அப்பா ஞாபகம் வந்துருச்சான். போன் பண்ணிருப்பா. லைன் கிடைக்காம போனதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டா போல இருக்கு. சரிக்கா, நான் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போன் பண்ணி பேசுறேன். நீ மருமகளை நல்லா பாத்துக்க. ஏன் சொல்றேன்னா, வீட்டுல வேற ஒரு துக்க சம்பவம் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில அவன் மனம் குழம்பி போய் எதையோ யோசிக்கிறா போல இருக்கு. நான் இப்பவே போன் பண்ணி பேசுறேன். ஓகே. அவருக்கு ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா, அவரை காணோம். கவலையா இருக்கு. கவலைப்படாத, உங்க அப்பா இருக்காருல, எல்லாம் சரியாயிடும். அத்தை, நீங்களும் அப்பா கிட்ட பேசலையா? அப்பா எங்க போயிருப்பாரு? இல்ல, நீங்க பயப்பட வேண்டாம். அப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அது ஒண்ணும் இல்ல, நான் அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் அவரை தேடிட்டு இருக்கேன். சரியத்த, நான் அப்புறமா பேசுறேன். தெரிஞ்ச நம்பருக்குலாம் ட்ரை பண்ணிட்டேன். அக்கா, அப்பாவை நினைச்சு நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவரை பத்தி இதை தெரிஞ்சுதா? ஜஸ்ட் ரிலாக்ஸ்கா. அப்பா குழந்தை ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது தொலைஞ்சு போக. நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அப்பா கிட்ட பேசவே முடியல. அப்பாவோட போன் ரீச் ஆக மாட்டேங்குது. அவர் எனக்கும் போன் பண்ணல. அக்கா, டென்ஷன் ஆகாதீங்கக்கா. சின்னு, நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் அப்பாவை போய் தேடலான்னு இருக்கேன். அட, முதல்ல பேரை எழுதிக்க. ப்ரொஃபசர் பாலாஜி. வயசு கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு இருக்கும். ஹைட் உன்னோட ஹைட் இருப்பாரு. உடனே வீட்டுக்கு ஆளை அனுப்பி அவர் வீட்டுல இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. இல்லைன்னா ஆளை விட்டு தேடு. எனக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க ராஜசேகர் இருக்கானே, அவங்கிட்ட போனை கொடு. அக்கா சொன்னா கேளுங்கக்கா, நீங்க வீட்ல இருங்க, நான் போய் அப்பாவை தேடுறேன். இல்ல சின்னு, நான் அப்பாவை தேடி ஆகணும். அக்கா சொன்னா கேளுங்கக்கா. இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னாலும் சரி, நான் அப்பாவை தேடி ஆகணும். ராஜசேகர், நீயே நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. அக்கா சொன்னா கேளுங்கக்கா. என்னாச்சு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, அக்காவை வீட்ல இருக்க சொன்னேன். நான் போய் அப்பாவை தேடிட்டு வரேன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க மாமா. சரி, அப்பாவை எங்கன்னு தேடுவீங்க? ஆதித்யா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. அட்லீஸ்ட் நான் அவரை தேடி பார்க்குற முயற்சியாவது பண்றேனே. பிரியா, டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவரை தேடிட்டு தான் இருக்காங்க. முதல்ல டாட் மேல நம்பிக்கை வை. இது நம்பிக்கைக்கான விஷயம் இல்ல ஆதித்யா, இது அவசியத்துக்கான விஷயம். அவர் முயற்சி பண்றாருன்னா ஒரு பக்கம் பண்ணட்டும். அதுக்காக நான் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லாத ஆதித்யா. நான் இப்ப போய் ஆகணும். நீங்க போகணும்னு நினைச்சா கண்டிப்பா போங்க, ஆனா மாமாவையும் கூட்டிட்டு போங்க. என்னங்க மாமா? சரி, கிளம்பு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தம்பி, இந்த விஷயத்தை எனக்கு பண்ணி கொடுத்து நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம்டா. ஆமா, முதல்ல நீ போனை கொஞ்சம் ப்ரொஃபசர் சார் கிட்ட கொடு. இந்தாமா, உன் அப்பா லைன்ல இருக்காரு. அப்பா, அப்பா, இவ்வளவு நாளா நீங்க ஏன் எனக்கு போன் பண்ணல? நான் உங்களை நினைச்சு பயந்து போயிட்டேன்ப்பா. உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உங்களை பத்தி எந்த தகவலும் இல்லப்பா. அமைதியாருமா, அமைதியாரு. பிரியா, என்னுடைய மொபைலும் பர்ஸும் காணாம போயிடுச்சு. அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண தான் நான் போய்கிட்டு இருக்கேன்.
ஆனா சம்பந்தி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா எல்லாமே சரியாயிடுச்சு. எதுக்காகமா நீ கவலைப்படுற? நான் உங்களை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமாப்பா? வெளியில இருந்து எனக்கு ஒரு போனாவது பண்ணிருக்கலாமே. கவலைப்படாதம்மா, எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். சீனுவும் நீயும் பத்திரமா இருங்க. என்ன ஓகேவாம்மா? டேக் கேர், பாய். என்ன பொண்ணுமா நீ? இந்த சின்ன விஷயத்த இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்ட. இங்க பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கும் சரி, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த பாதிப்பும் வராதுமா. என்னக்கா நீங்க எல்லாரையும் டென்ஷன் ஆகிட்டீங்க. இப்ப மட்டும் உங்க அப்பா கிடைக்காம போயிருந்தா வீடு முழுக்க கண்ணீரால வெள்ளமா இருக்கும் தெரியுமா? வாச்சினோ. சரிங்க மாமா. வா. பிரியா, இந்த முறை அவரோட பர்ஸும் மொபைல் போனும் மட்டும்தான் போச்சு. ஒருவேளை இதுக்கப்புறமும் நீ உன் வாயை மூடலன்னா உன் அப்பா உன்னை விட்டு நிரந்தரமா போயிடும். அவரை மேல அனுப்பி வச்சு எதுவுமே சாப்பிடல. சூடா பால் கொண்டு வர சொல்லி நான் சிட்டுக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். கொஞ்சமா குடி ப்ளீஸ். உத்ரா, முதல்ல நீ உன்னை பாத்துக்கோ. உன்னையே நீ பாத்துக்கலன்னா அப்புறம் எப்படி நீ தாராவை பாத்துக்குவ? அவளோட கோவத்தை எப்படி உன்னால அன்பா மாத்த முடியும்? அக்கா, தாரா ஏதாவது சாப்பிடலாம்? அவளும் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. உன் பொண்ணு இல்ல, ஆனா உத்ரா குழந்தை. எவ்வளவு நேரம் தான் சாப்பிடாம அவளால இருக்க முடியும்? பசிச்சா கண்டிப்பா அவ சாப்பிடுவா. ஆனா நீ அக்கா, தாரா இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடல. அவ வாயில இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட இறங்காத வரைக்கும் என்னால மட்டும் எப்படிக்கா சாப்பிட முடியும்? எனக்கு இது வேண்டாம். அவ சாப்பிடுவா, நீ கவலைப்படாத உத்ரா, அவ சாப்பிடுவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, பிரியா, என்னாச்சு? இங்க பாருமா பிரியா, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணு. தயவு செஞ்சு அழாதமா. இந்தா கண்ணீரை தொடச்சுக்கமா. இதுக்காகலாம் கண்ணீர் விடக்கூடாது. சொல்றேன்ல, தொடச்சுக்க. எப்பவுமே நீ இந்த வீட்டுல சிரிச்ச முகத்தோட தான் இருக்கணும். இவ அப்பா மேல உயிரையே வச்சிருக்க ஆதி. எந்த பொண்ணு தான் அப்பா மேல தன்னோட உயிரையே வச்சிருக்காளோ அவ இந்த மாதிரி வேதனைப்படாம என்ன பண்ணுவா? நான் சொல்றது சரிதானமா? பத்திரமா பாத்துக்க. சரி வா. கவலை தான் இப்ப பறந்து போயிடுச்சு இல்ல? இன்னும் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க பிரியா? நீ முதல்ல இப்படி கவலைப்படுறத விடு. போய் முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ என்ன சொல்ல வர? உனக்கு இன்னுமா புரியல? தாராவை எப்படியாவது சாப்பிட வச்சாகணும். அவ இப்படி பட்னியா இருக்கிற வரைக்கும் உத்ராமாவும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க.
நாம ஏன் தாராக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு அவகிட்ட கொடுத்து சாப்பிட வைக்க கூடாது? ஆமா. என்ன சமைக்கிறது? பக்கோடா? சப்பாத்தி. இல்ல ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் வித்யா பக்கம் தான். பக்கோடாவே பண்ணி கொடுக்கலாம். பக்கோடாவா? ச்சே அண்ணி, இதுக்கு எதுக்கு நீங்க மூஞ்சி சொல்லிச்சுக்கிற? ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஐடியா. உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? சரி கேளு. பாரு சின்னு, நீ ரொம்ப பேசுற. வேற எப்படி பேசணும்? இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வா நாம போய் வேலைய என்ன பார்ப்போம். பண்ணுவ? வாய் மூடு. முடியாது. இந்த பக்கோடாவோட வாசனை இந்நேரம் தாரா ரூம்குள்ளே போயிருக்கும்ல. இந்த வாசனையை கேட்டா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டவன் கூட பக்கோடாவை சாப்பிடாம இருக்க மாட்டான் இல்ல? தாரா வேற 2 நாளா சாப்பிடாம பட்டினி இருக்கா. அவளால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? என்ன வித்யா? அட, பக்கோடா பண்ணிக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த போட்டோட சாவி தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமும் நம்ம அந்த போட்டை திறக்கணும்னா அப்போ என்ன பண்றது சிட்டு? எந்த போட்டு எந்த சாவி தொலைஞ்சு போச்சு? அது என் பீரோ லாக்கர்ல என்னோட நகைங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. நான் அத வெளியில எடுக்கணும். ஆனா அந்த போட்டோட சாவி எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால அதை எப்படி திறக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவுதானா? என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா அவர் வந்து பூட்டை உடைச்சு எல்லா நகையும் எடுத்து கொடுத்துருவாரு. உடைப்பாரா? உடைக்கல வேண்டாம். அத திறந்து அப்புறம் அப்படியே மூடிடலாம். என்னது? அது வந்து விஷயம் என்னன்னா, கௌதம் அந்த சாவிய என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, வித்யா இந்த சாவிய பத்திரமா வச்சுக்கணும். ஆனா நான் அந்த சாவிய தொலைச்சிட்டேன். இந்த விஷயத்த நான் கௌதம் கிட்ட சொன்னா அவர் என்ன உதவாக்காரன்னு நினைச்சிருவாரு. என் மேல ரொம்ப கோவப்படுவாரு. அதனால சிட்டு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்ல. அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? சாவி பண்றவனை கூட்டிட்டு வந்து அதே மாதிரி இன்னொரு சாவி பண்ணி கொடுக்க சொல்லலாம். இன்னொரு சாவி? இப்ப நீ என்ன பண்ற? இந்த பக்கோடாவை தாரா ரூமுக்கு கொண்டு போ. அவகிட்ட பேசி சாப்பிடுவி. ஒருவேளை நீ மட்டும் தாராவை இந்த பக்கோடாவை சாப்பிட வச்சுட்டேன்னு வெயி, அந்த காசியாபாத் காரியை விட உனக்கு இந்த வீட்டுல நல்ல பேர் கிடைச்சிடும். புரிஞ்சுதா? எடுத்துட்டு போ. அடடடடா, பக்கோடா என்னமா இருக்கு? இது பார்த்தது கண்டிப்பா சாப்பிட போற பாரு. அவ சாப்பிடுறத யாரும் தடுக்க முடியாது. சொன்னது ரொம்ப சரிதான் சிட்டு. போ போ போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஆதித்யா, அது தலை லைட்டாக வலிக்குது. தலையை பிடிச்சு விடவா? வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் தானாவே சரியாயிடும். அது எப்படி தானா சரியாயிடும்? நான் மருந்து கொண்டு வரேன். ஆதித்யா, ஐம் ரியலி சாரி. இன்னைக்கு தேவையில்லாம நான் எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனை கொடுத்துட்டேன் ஆதித்யா. முக்கியமா உனக்கு. அதுக்காக நீ எனக்கு சாரி சொல்லுவியா? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்லை. ஆனா நீ அப்பாவுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். அவரால் தான் அப்பாவை சீக்கிரமா கண்டுபிடிக்க முடிஞ்சது. உன்னாலே அவர்கிட்ட பேச முடிஞ்சது. ஆதித்யா, ஒரு விஷயம் உனக்கு தோணவே இல்லையா? அப்பா இவ்வளவு சீக்கிரமா கிடைச்சது ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே காசியாபாத்ல இருக்கிறவரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா? பிரியா, உனக்கு போலீஸ்காரங்களை பத்தி தெரியாது. போலீஸ்காரனுக்கு 3வது கண் ஒண்ணு இருக்கும் தெரியுமா இந்த இடத்துல. ஆனா எங்க அப்பாவுக்கு பின்பக்கமும் கண்ணு இருக்கு. அவர் இங்க இருந்துகிட்டே எல்லாரையும் பார்க்கவும் முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். உன் அப்பாவை பத்தி இந்த மாதிரி புகழாதுடா ஆதி. உன் பொண்டாட்டி பிரியா உனக்கு அப்பா மேல இருக்கிற பாசத்தை பார்த்து பொறாமப்படுறா. இல்ல டாட், என் பிரியா அப்படி கிடையாது.
கண்டிப்பா. உங்க அப்பா எனக்கு பண்ண ஒவ்வொரு விஷயமும் என்னால என்னைக்கும் மறக்கவே முடியாது. அவர் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்காரு. அப்பா கூட பேச வச்சது சொன்னேன். தேங்க்ஸ் டாட். தேங்க்யூ. என்னம்மா பிரியா, என்கிட்ட வேத்து மனுஷால் மாதிரி நடந்துக்கிற? என்ன பொண்ணுமா நீ? நான் இதை ஒரு கடமையா நினைச்சு தானே பண்ணேன். அது ஒரு விஷயத்த மறந்துட்டேன். உன் பேர்ல நான் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கேன். என் ரூமுக்கு வந்து சைன் பண்ணிட்டு போ. அட அட உடனே வந்துடலாம் வா, இல்லைன்னா டேட்டு மாறி போயிடும். நான் வந்துடுறேன். வா வா வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படியோ வித்யா பக்கோடாவை எடுத்துக்கிட்டு அந்த தாரா ரூம்குள்ள போயிட்டா. அந்த புள்ள அதை சாப்பிடுதோ இல்லையோன்னு தெரியல. சிட்டு, நீ ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் இப்படி யோசிக்க கூடாது? ஒருவேளை தாரா சாப்பிட்டு முடிச்சிருந்தானா? இங்க என்னமா நடந்துட்டு இருக்கு? அட, வித்யா பக்கோடா எடுத்துக்கிட்டு தாரா ரூம்குள்ள போயிருக்கா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துடவா? தாரா, உனக்கு ஹாஸ்டல்ல எல்லாமே கிடைக்கும்ல? அதான் அத என்ன சொல்வாங்க, அது ஏதோ நிறைய சாப்பாடுல வச்சிருப்பாங்களேங்க, கேண்டீன். தாரா, அது வீட்டு சாப்பாடோட ருசி இருக்குல்ல, அது கண்டிப்பா கேண்டீன் சாப்பாடுல கிடைக்காது. எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, வெளி சாப்பாடு கொஞ்சம் கூட சுத்தமாவே இருக்காதான். ஆனா வீட்டு சாப்பாடு 5 ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு இருக்குமா. அதனால உன்னோட வித்யா அண்ணி உனக்காக இந்த சூடான பக்கோடாவையும் டொமேட்டோ சாஸையும் கொண்டு வந்திருக்கேன். சொல்லு, நல்லா இருக்கும்ல? சரி, நான் உனக்கு என் கையாலேயே ஊட்டி விடுறேன். இங்க பாரு தாரா, என்னால உன் வேதனைய புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு தெரியும் உங்க அப்பா இறந்ததுல உனக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும்னு. எனக்கு தெரியும். போதும், இதுக்காக நீங்க ரொம்ப நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்ல. கூட இருக்கிறவங்கள தொலைச்ச வேதனை உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஒருத்தங்கள நீங்க தொலைச்சிருக்கீங்களா? உங்க அப்பா உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்காரா? அப்புறம் இது என்ன? நான் உனக்கு குழந்தை இல்ல. 4 வாரத்தை சமாதானப்படுத்தி பேசி சாப்பாடு கொடுக்க. இந்தாங்க உங்க டிஃபன் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போங்க. இப்ப ஏன் இங்கே நின்னுட்டு என் மூச்சை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். தாரா சாப்பிட்டாளா இல்லையான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நீ எங்க போற? அவ சாப்பிடலாம் பரவாயில்ல, நீ உள்ள போய் கெடுத்துறாத. வித்யா நீ உள்ள இருக்காங்கல்ல? பிரீத்தி சொல்றது சரிதான், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இருந்தாலும் என் கண்ணால ஒரு தடவை பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். என்ன வித்யா அதுக்குள்ள வந்துட்ட? என்னாச்சு? சாப்பிட்டாளா இல்லையா? அவ என்ன ரூம்க்கு வெளியில போங்கன்னு விரட்டிட்டா. ஆனா அவ மேல எந்த தப்பும் இல்ல. பாவம் சின்ன பொண்ணு தானே. என் மேலதான் தப்பு. என்னால அவளை சமாதானப்படுத்த முடியல.
சரி பரவாயில்ல விடு, நீ வருத்தப்படாத. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அவளை பத்தி தான் நமக்கு தெரியும்ல, நீ கவலைப்படாத. என்னாச்சு? அண்ணி, நாங்க ரொம்ப நேரமா தாராவை சாப்பிட வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ சாப்பிடலைன்னா சித்தியும் அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. நீங்களே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்களேன். நானா? என்னமோ நம்மளாம் முயற்சியே பண்ணாத மாதிரி நீ பேசிட்டு இருக்க. தாரா என்ன சொல்லி வெளியே அனுப்பினானா என்னால அவ வேதனைய புரிஞ்சுக்க முடியாதான். அக்கா, நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டா? சரி பிரியா, நீ முயற்சி பண்ணி பாரு. ஒருவேளை நீ சொன்னா அவ சாப்பிட வாய்ப்பு இருக்கு. நீ போ.